ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் அஷ்டக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வாழைப்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மோர் வாட்டரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற பெட்டலை எடுத்துகிட்டு உள்ளாடி இந்த மாதிரி நிறைய ஃப்ளார் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாரில் இருக்கிற இந்த குட்டி பெட்டலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரி மேலே ஸ்டெம்பில் இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனையும் நம்ம எடுத்துடணும். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த ரெண்டு போர்ஷனையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த ஃப்ளாரை அப்படியே ஒரு பவுலில் கொஞ்சம் மோர் வாட்டர் வச்சு அதில் ஆட் பண்ணிடலாம். மோர் வாட்டரில் ஆட் பண்ணும்போது நம்மளோட அந்த ஃப்ளாரோட கலர் சேஞ்ச் ஆகாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லா ஃப்ளாரையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாட்டரில். இந்த வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாழைப்பூ உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீடுகளில். ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூக்களை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே தண்ணியிலேருந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஜீரகம், பெப்பர் போட்டு 2 தடவை க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு கூட ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும் இந்த அளவுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு மண்பானை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் சூடானதுமே ஆனியன், கார்லிக், அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய், கறி லீஃப் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்ம வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லா குக்காகி கிடைக்கணும். இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா பெப்பர், ஜீரகம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி இதெல்லாம் சேர்த்ததும் நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி முழுசாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி சேர்த்துருக்கிறேன். அதுக்கு கூட ஒரு கப் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ரசம் இறக்கிடலாம். இவ்வளவு தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வாழைப்பூ ரசம் நீங்களும் உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.